இயேசுவின் இரகசிய வருகைக்கு இன்னும் எத்தனை நாட்கள் உள்ளன, எத்தனை வருடங்கள் இருக்கின்றன என்கிற தலைப்பினை பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகை என்பது சபை விசுவாச பிள்ளைகளுக்கு மிகவும் ஒரு அடிப்படையான கருத்து. சபையின் அடிப்படை அஸ்திபாரம் எது என்றால் இந்த இரகசிய வருகைதான். அவரை பின்பற்றின பிள்ளைகளுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ஒரு வெகுமதி என்று கூட இந்த ரகசிய வருகையை நாம் கூறலாம். இந்த ரகசிய வருகையினுடைய நமக்கு தேவை என்ன என்று சொன்னால், உலகத்திலே ஒரு உபத்திரவம் ஒன்று வரும் என்றால், ஒரு பிரச்சனை ஒன்று வரும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றின பிள்ளைகளை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறார் என்பதுதான் இந்த ரகசிய வருகையினுடைய முழு நோக்கம். அதுதான் விசுவாச பிள்ளைகளின் விசுவாசமாக இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் ஏசாயா அதை நீங்கள் படித்து பார்த்தால், நீதிமான் மடிந்து போகிறான் ஆபத்து வருவதற்கு முன்பாகவே. வெளிப்படுத்தினல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பூச்சக்கரம் முழுவதும் ஒரு பிரச்சனை, ஒரு உபத்திரம் வரும் என்றால் நான் உங்களை காப்பாற்றப் போகிறேன். இது போன்ற தீர்க்க தரிசனங்கள், வாக்கு தத்தங்கள், வாக்குறுதிகள், இவைகள் தான் சபையினுடைய அடிப்படை அம்சங்களாக இருந்து வருகின்றன. இன்றைக்கு இந்த ரகசிய வருகையை குறித்து வேதம் ஒரு இதேனும் பல வசனங்கள் ஒன்று தெசலோனிக்கேல இருக்கிறது, ஒன்று கொரிந்தியர்ல இருக்கிறது, எபிரேயர்ல இருக்கிறது, தானியேல் புத்தகத்திலெல்லாம் அந்த வருகையை குறித்துதான வருகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான கருத்தை அவருடைய சீஷர்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார்? நீங்க உங்க இருதயம் கலக்காதீங்க, நீங்க விசுவாசமா இருங்க, தேவனிடத்துல விசுவாசமா இருங்க என்று சொல்லி ஒரு சில ரகசியங்களை அன்று அவர் சொல்லி போனார். என்ன ரகசியம்? முதலாக என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஒரு பெரிய முக்கிய ஒரு விசுவாசம், ஒரு புள்ளி விவரம் நமக்கு. இரண்டாவது, அதை நான் ஆயத்த பண்ண போகிறேன் என்கிறது இரண்டாவது முக்கிய குறிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. மூன்றாவது, அவர் நம்மை சேர்த்து கொள்ள வருகிறார், நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்கின்ற குறிப்பு மிகவும் மிகவும் நமக்கு அவசியமானது. ரகசிய வருகையை உறுதிப்படுத்தும் வசனம் என்றால் அதுதான். இந்த வசனங்களிலே ஒரு நியாயத்தீர்ப்புக்கு பிறகு நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லல. பகிரங்க வருகை என்பது ஒரு நியாயத்தீர்ப்போட தொடர்புடையது. ரகசிய வருகை என்பது தமக்காக உழைக்கிற, ஊழியம் செய்கிற, பாடுபடுகிற பிள்ளைகளை அவர் அழைத்துக் கொள்வதற்காகவும் அவர்களுக்கு ஒரு வெகுமதியை, ஒரு அன்பளிப்பை கொடுப்பதாகவும் தான் இந்த ரகசிய வருகை அமைந்துள்ளது. சரி, இந்த ரகசிய வருகைக்கு வேதத்துல பல அடையாளங்கள், அறிகுறிகள் உள்ளன. அந்தி கிறிஸ்து வந்தால் என்ன செய்வான்? ரகசிய வருகை எப்படி இருக்கும்? ரகசிய வருகை அந்தி கிறிஸ்துவுக்கு முன்பாக இருக்குமா அல்லது பின்பாக இருக்குமா? பல சந்தேகங்கள் சபைகளிலே, விசுவாச பிள்ளைகள் மத்தியிலே நிலவி வருகின்றது. இப்பொழுது ஒரு சில அடையாளங்களை நாம் படிக்கின்ற பொழுது, நாம் கேட்கின்ற பொழுது, செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் வருகின்ற அந்த தலைப்புகள், செய்திகள் நமக்கு வேத அடிப்படையில இருக்கின்ற பொழுது நமது விசுவாசத்திற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். முதல் அடையாளத்தையும் ஒரு அறிகுறியை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தினல் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு ஒரு முக்கியமான அடையாளத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூலமாக சொன்னார். ஒரு காலத்திலே சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒரு இலக்கத்தை வலது கையிலும் நெற்றிகளிலும் அவர்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வற்புறுத்தப்படும். அந்த காலம் நிறைவேறுவதற்கு, அந்த சூழ்நிலை வருவதற்கு வெகு சமீபமாக இருக்கிறது. எப்படி நாம் கண்டுபிடிப்பது? அந்த முத்திரை தொடர்பான காரியங்கள் இன்றைக்கு எந்த அளவில் இருக்குது என்பதை நம்ம பார்த்தோம் என்றால், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவது எவ்வளவு வெகு சீக்கிரத்திலேயே, எவ்வளவு நிச்சயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அதுல சொல்லப்பட்டிருக்கு?
2012 ஒரு அரிசி அளவில ஒரு மைக்ரோசிப் அல்லது அது பயோசிப் அதை உங்கள் வலது கையில நெற்றியிலே நீங்கள் பொறித்துக் கொள்ள வேண்டும். யார் அந்த அந்த பயோசிப்பை தங்களது சரீரத்தில உடலிலே பொறித்துக் கொள்கிறார் அவர்கள் தான் ஒரு பொருட்களை விற்கவும் வாங்கவும் முடியும் என்கின்ற ஒரு நிபந்தனை, ஒரு கட்டளை, ஒரு கண்டிஷன் இனி வரும் காலங்களில் நடக்கும். இது ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு இது சாத்தியமா என்று விசுவாச பிள்ளைகிட்ட கேட்டா அவர்கள் இது எப்படி ஒரு மிருகம் பேசும், ஒரு இலக்கத்தை போட வேண்டும் என்று சொல்லுகிறது எப்படி சாத்தியம் இல்லை என்று சொல்லுவார்கள். விசுவாச பிள்ளைகளே சொல்லியிருப்பார்கள். ஆனா நம்முடைய அன்றாட வாழ்வில நடைமுறையில அவைகள் நடந்து வருகின்றது. அமெரிக்காவில் உள்ள பிரபல தொழில்நுட்ப நிறுவனங்கள் இதை குறித்து பல ஆராய்ச்சிகள், வலது கையில எப்படி அந்த அரிசி அளவிலான மைக்ரோசிப் பொருத்தப்படுகிறது, அதை பொறுத்து கொண்ட ஒரு நபர் எக்ஸ்ரே மூலமாக அது என் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லுகிறதையும், அவர்கள் எப்படி அந்த 666 நெற்றியிலே போடுவார்கள் என்று சொல்லுகிறதையும், இது எல்லாம் வேதத்தில் சொன்னது. இந்த எல்லா தொழில்நுட்ப நிறுவனங்களும் குறிப்பாக இன்றைய நாளிலே AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்கிற ஒரு சாப்ட்வேர் மனிதன் யோசிக்க முடியாத அளவுக்கு விரைவாக, துல்லியமாக, நுட்பமாக நம்முடைய தேவைகளை செய்து வருகின்றனர். குறிப்பாக பணக்காரர்கள் தங்களுடைய வங்கியில பணத்தினுடைய விவரங்களை யாரோ ஹேக்கிங் செய்யறாங்க, திருடுறாங்க, என்னுடைய தகவல்கள் திருடப்படுகிறது என்று சொல்வார்கள். அந்த ஹேக்கிங் எல்லாம் குறைக்கப்படும் என்று சொன்னால் இந்த முத்திரை போன்றவற்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும், போட்டுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சர்வதேச அளவில ஒரு நிபந்தனை வரும். பலர் அதை விருப்பமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் விசுவாச பிள்ளைகள் இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த முதல் அடையாளம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை மற்றும் அது ஒரு செய்தியாக எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக அதே வெளிப்படுத்தினது ஒரு மிருகம் வருமா, அந்த மிருகம் பேசுமா. சரி, பேசினால் போதுமே, அது நமக்கு என்ன பிரச்சனை? அந்த மிருகம் நேபுகாத்து நேச்சர் காலத்திலே அவன் ஒரு சிலையை செய்து அங்கு இருந்த மக்கள் அந்த சிலையை விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் கட்டளை இட்டான். அதுபோல அந்த மிருகம், வரக்கூடிய மிருகம், அந்த பீஸ்ட் நம் ஒவ்வொருவரையும் வணங்கும்படியாக பேசும், நிபந்தனை போடும், கண்டிஷன் போடும், கீழ்ப்படியாதவர்களை அது கொலை செய்யும் என்கின்ற அளவுக்கு வேத வசனம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்படும். சரி, அது இன்றைக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்வில் எப்படி இருக்கு? நீங்கள் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபியா என்கிற ஒரு ரோபோ வரும். அது நம்ம கேட்கிற கேள்விக்கு நம்ம தமிழ் மொழியில பேசுவோம், அதுக்கு தெரியுது. எந்த மொழியில கேள்வி கேட்டாலும் அந்த மொழியிலே அது பதிலளிக்கிற அளவுக்கு ஒரு பிரபலமானது, நம்மையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு அந்த ரோபோக்கள் இந்த நாளிலே வளர்ந்து உள்ளன. இது இரண்டாவது அடையாளம், அறிகுறி. மூன்றாவதான அடையாளத்துக்கு நாம போவோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழுகிற பொழுது சீஷர்ல கேட்டாங்க, உலகத்தின் முடிவு, உம்முடைய வருகை, இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போறது, இத மூன்றத்தையும் கொடுத்து கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னாரு ஆலயம் இடிக்கப்பட்டு போகணும். இயேசு கிறிஸ்துக்கு பின்னர் கிபி 70 ஆலயம் இடிக்கப்பட்டது. இப்ப மிச்சம் உள்ள தீர்க்க தரிசனம் 2 தான். ஒன்று அவருடைய வருகை, உலகத்தினுடைய முடிவு. அப்போ அவர் சொன்னாரு, நான் வருகிற நாட்களிலே, மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே ஒரு சின்ன ஒரு விவரத்தை சொன்னார். அது என்ன விவரத்தை சொன்னார்? நோவா காலத்தை குறிப்பிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். நோவா காலத்துல என்ன பாவம் செய்தார்கள்? ஆக சேத்தின் பிள்ளைகளும் காயின் பிள்ளைகளும் கர்த்தரை அறிந்த பிள்ளைகளும் கர்த்தரை அறியாத பிள்ளைகளும் திருமணம் செய்து கொண்டார்கள். அது போன்ற ஒரு சூழ்நிலை இந்த சபையிலும் உலகத்திலும் வரும். அந்த சபைகள்ல நீங்க ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்ன என்றால், சண்டே ஓய்வு நாளில முக்கியமான திருமணங்கள் நடக்கிறது, வரவேற்பு நடக்கிறது, நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. பல சபைகள் இந்த மேட்ரிமோனியல் என்று சொல்லுகிற மாதிரி
மணமகன் மணமகள் தேடுகிற முதன்மையான காரியத்தையே செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை, அதிலே கவனம் செலுத்தக்கூடாது என்பது ஒரு எச்சரிக்கை இருக்க வேண்டும். அது மட்டுமா, நோவா காலத்திலே ஒரு பாவம் இருந்தது. ஒரு உணர்வில்லாத ஒரு இருதயம் அந்த நாட்களிலே இருந்தது. நமக்கும் இந்த காலத்திலே வாழ்கிற நமக்கும் அந்த ஒரு சிந்தனை வருகிறது. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த நாட்களிலே இல்லை. சண்டே வந்தால் என்ன சமைக்கலாம், என்ன சாப்பிடலாம், வகை வகையா சமைக்கிறது எப்படி, தொலைக்காட்சிகளிலே அதற்கான ஒரு சேனல், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளே சாப்பாடு சமைக்கிறது குறித்த நிகழ்ச்சி ஓடுது. சரி, அப்படியா நம்ம தெருக்களில போனா அந்த நாட்களில ஒரு தெரு என்று சொன்னால் கடை, ஒரு கடை இருக்கும், வீடுகள் தான் இருக்கும். இன்றைக்கு தெரு முழுசுமே சாப்பாடு தான், தெரு முழுசுமே டிஃப்ரெண்டான ஹோட்டல்ஸ். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம் எவ்வளவாய் நிறைவேறி இருக்குது. இன்றைக்கு மேரேஜ் விஷயங்களை கவனம் செலுத்துறாங்க, சாப்பாட்டு விஷயத்துல கவனம் செலுத்துறாங்க, மற்ற பிற காரியங்களை கவனம் செலுத்துறாங்க. ஆலயம், விசுவாசம், ராபோஜனம், ஞானஸ்தானம் போன்ற அந்த சடங்குகளில அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இல்லை. அவைகள் எல்லாம் பாஸ்டர், போதகர்மார்கள் வற்புறுத்தல் அடிப்படையில ஒரு நிர்விசாரமாக ஆலயத்திற்கும் தேவனையும் தேடுகிறார்கள். நான்காவது அடையாளத்துக்கு நாம் பார்ப்போம். நான்காவது அடையாளத்துல அவர் லூக்காவில அந்த காரியத்தை சொன்னார். அப்போ அந்த லூக்காவிலே 17ஆம் அதிகாரத்துல சொல்லுகிற போது லோத்தியின் காலம் என்று ஒரு காலத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார். அப்போ லோத்தியின் காலத்திலையும் சோதம் குமாரம் அந்த காலத்துல இருந்த ரெண்டத்தையும் ஒன்றே நம்ம மையப்படுத்தி தான் பார்க்க வேண்டும். என்ன, இவர்கள் நோவா காலத்திலிருந்து சற்று வேறுபட்டவர்கள். இவர்களுடைய பாவங்கள் என்ன என்றால், லோத்தின் வீட்டுக்கு ஒரு தூதர் வருகிறார் என்று சொன்னால், நாங்கள் தூதரையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சோதோமின் பாவம் அதிகரித்திருந்தது. இது எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்திலும் சோதோமின் பாவம் என்ன என்பது சொல்லப்பட்டது. அது ஆகார திரட்சி, சாப்பாடுகிற விஷயங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக ஓரினை சேர்க்கை. ஒரு ஆணோடு ஆண் சேர்வது எவ்வளவு பாவம் என்று வேதம் எச்சரிக்கிறது. தீமோத்தேயு புத்தகத்துல படிக்கிறோம், கொரிந்தியர் புத்தகங்களை படிக்கிறோம், லேவியர் ஆகமத்துல படிக்கிறோம். ஒரு ஆண் ஆணோடு சமயோகம் பண்ணுகிறது தவறு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை இந்த நாட்களில அது மிகப்பெரிய பிரபலமாகி சர்வதேச அளவில ஒரு முக்கியமான பிரச்சனையாகி, தேர்தல் நேரங்களிலே அது முக்கியமாக பிரச்சனையாக மாறி, ஒரு கட்சி ஜெயிப்பதும் தோல்வி அடைவதும் அந்த ஒரே ஒரு அந்த கருத்தின் அடிப்படையிலாகவே அரசியல் தேர்தல் களங்கள் மாறி வருகின்றன. ஏன் இதை சொல்லுகிறேன்? இன்றைக்கு எல்ஜிபிடி என்கின்ற ஒரு அமைப்பு, நாங்கள் ஒன்றும் குற்றவாளிகள் அல்ல, எங்களை அனுமதியுங்கள், எங்களை திருமணம் செய்யுங்கள் என்று சபைகளிலும் பொது இடங்களிலும் வாதாடுகிற அளவிற்கு மாறிவிட்டார்கள். தேவன் சொன்ன கட்டளைக்கு எதிராக இந்த சமுதாயம், சபைகள் மாறி வருகின்றது. சில ரோமன் கேத்தலிக் சபைகளை கூட சரி, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச பல போதகர்மார்கள் அந்த ஒரு எச்சரிக்கைக்காரர்கள் எங்கே போவார்கள், நாம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். வேதத்திற்கு எதிராக, வேதம் விரும்பாத ஒரு காரியத்தை விரும்புகிற ஒரு சமூகமாக மாறி வருகிறது. அடுத்த குறிப்பு, இவை இரண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோவா காலத்தையும் லோத்து காலத்தையும் அவர் குறிப்பிட்டு சென்றார். அதன் பிறகு பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள அங்கு ஒரு கோகு மாகோகு யுத்தம் வரும். ரஷ்ய தலைமையில 6 அல்லது 5 நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்ரேல் தேசத்தை தாக்கும். இதுல என்ன ஒரு முக்கியமான குறிப்பு, ரஷ்யா என்கிறது ஒரு கம்யூனிஸ்ட், கடவுள் இல்லை நாடு. ஈரான் என்கிறது ஒரு இஸ்லாமிய நாடு. இவைகள் இருவரும் ஒரு காலத்திலே சேர்கிறார்கள். சரி, இனிமே சேரதான் போறாங்களேன்னு நம்ம எதிர்பார்க்கீங்கன்னா இல்ல. 2024 ஈரான் இஸ்ரேல் மீது அந்த ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை நடத்தி
இஸ்ரேலுக்கு நான் ஒரு பகைஞன், எதிரி என்று தன்னை உலகம் முழுவதும் காட்டிக்கொண்டது. ஏன் இவைகள் இப்படி செய்வதனால என்ன அர்த்தம்? 1997 வரைக்கும் இஸ்ரேல், ஈரான் ஒரு நட்பு நாடாக இருந்தது. அந்த நட்பு நாடு இப்போது மாறிவிட்டது. எதிரி நாடுகளாக மாறின இந்த ஈரான் ரஷ்யாவின் துணையோடு கூட இஸ்ரேலை தாக்கும் நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. வெகு சீக்கிரத்தில் 3ஆம் யுத்தம், உலக யுத்தம் என்று சொல்லப்படுகிற ஒரு யுத்தம் ஆரம்பிக்க போகிறது. இதுல ஒரு முக்கியமான விவரம், குறிப்பு என்ன என்றால், 2ஆம் உலக யுத்தம், 1ஆம் உலக யுத்தம் அனைத்தும் ஐரோப்பிய நாடுகளையே அடிப்படையாக கொண்டவை. ஜெர்மன் முக்கிய பங்கு ஆற்றியது. ஆனால் இந்த எசேக்கியேல் 38 யுத்தத்துல அமெரிக்காவுடைய நிலை என்பது தீர்க்க தரிசனத்திலே ஒன்றுமில்லை. அதுபோல சேரக்கூடாத நாடுகள் எல்லாம் இணைந்து இஸ்ரேலை தாக்க வருகின்றன. நட்பு நாடுகளாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு எதிரி நாடுகளாக மாறி வருகின்றன. இந்த யுத்தம் ஆரம்பிக்கின்ற பொழுது எவ்வளவு அணு ஆயுதங்கள் இழப்பு ஏற்படும், எவ்வளவு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும், ஒவ்வொரு நாடும் எவ்வளவு ஏவுகணைகளை வைத்துள்ளன, எவ்வளவு நாடுகள் அப்பொழுது பயன்படுத்தின 2ஆம் உலக போர் யுத்தங்கள், அணுகுண்டுகள், அந்த தொழில்நுட்பங்களை விட இன்றைய நாளில் அதிக தொழில்நுட்பங்கள் உள்ளன. எவ்வளவு எண்ணிக்கையில மக்கள் இறந்து போவார்கள் என்று நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 38 சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலம் வெகு தொலைவில் அல்ல, மிக சீக்கிரத்தில் அது நடக்கப் போகிறது. அதனை தொடர்ந்து இன்னொரு தீர்க்க தரிசனமும் சகரியா, அவருடைய காலத்தில் வாழ்ந்த சகரியா தீர்க்க தரிசி, அவரு ஒரு கோணத்துல கடைசி நாட்களில என்ன நடக்கும் என்பதை அவர் சொல்லியுள்ளார். 12ஆம் அதிகாரத்திலே அந்த தீர்க்க தரிசனம் உள்ளது. ஒரு நாளிலே எருசலேமுக்கு எதிராக உலக நாடுகள் எல்லாம் சேரும். எருசலேமின் என்ன ஒரு பிரச்சனை? அங்கு ஒரு ஆலயத்தை கட்டுவாங்க, அங்கு பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு என்று கொண்டு வரும் என்றால் அதை அவங்க ஏற்க மாட்டாங்க. அந்த நாட்டை நாங்கள் 2 பகுதிகளாக பிரிக்க மாட்டோம் என்று அவர்கள் வாதிடுவார்கள். ஆனால் இன்றைக்கு ஐக்கிய நாடு சபையில் கிட்டத்தட்ட 140 நாடுகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்த பகுதிகளை அந்த நாடுகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறது. 140 நாடுகள், அதற்கு மேலாகவே. சில நாடுகள் வாக்களிக்காமல் வெளியே சென்று விடுகிறது, சில நாடுகள் அதுக்கு எதிர்த்து வாக்களிக்கின்றன, சில நாடுகள் இஸ்ரேல் செய்தது தவறு என்றே அவர்கள் போராடுகின்றனர். அப்போ எருசலேமில் ஆலயம் கட்டப்படுவது கேள்விக்குறியாகும். அந்த இடம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தேசம் 2ஆக பிரிக்கப்படும். இவைகளை இஸ்ரேல் தேசம் ஏற்றுக்கொள்ள போகாது. ஆகவே எல்லா உலக நாடுகளும் எருசலேமுக்கு எதிராக வரும். எருசலேமுக்கு எதிராக வரும் நாடுகளின் முக்கியமான விவரம் என்ன என்றால், நட்பு நாடுகளாக இருந்த பிரிட்டன், நட்பு நாடாக இருந்த கனடா, நட்பு நாடாக இருந்த ஆஸ்திரேலியா, இவைகள் 3 நாடுகளும் இந்த நாளில் அவர்கள் இருக்கிற முக்கிய, அது பிரசிடென்டாக இருந்தாலும் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும், அவர்கள் ஐக்கிய நாடு சபையை அணுகி எங்களுக்கு அந்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் போராடி வருகின்றனர். அப்படி என்று சொன்னால் அந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறுவதற்கு வெகு தொலைவு காலம் இல்லை. விரைவில் அந்த தீர்க்க தரிசனமும் சகரியா 12ஆம் அதிகாரம் தீர்க்க தரிசனமும் நிறைவேறப் போகிறது. உலக நாடுகள் எவ்வளவு நாடுகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன என்கின்ற அந்த நாடுகளுடைய கூட்டமைப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடையாளம் என்ன என்றால், இந்த தேசங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இணைந்த பிறகு நமக்கு மறுபடியும் என்ன நடக்க போகுது என்று சொன்னால், அடுத்த அடையாளத்தை நாம் பார்ப்போம். ரோம சாம்ராஜ்யம் நமக்கு தெரியும். பாபிலோனிய சாம்ராஜ்யம், மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம், அதனை தொடர்ந்து கிரேக்க சாம்ராஜ்யம், அதனைத் தொடர்ந்து ரோம சாம்ராஜ்யம், ஜூலியஸ் சீசர் இவர்கள் இஸ்ரேலை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள் என்பது வரலாற்று குறிப்புகளும் வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களும் நாம் நன்கு படித்தது. சரி,
இப்போ வந்து ரோம சாம்ராஜ்யம் அப்படியே முடிந்து விட்டது என்று சொன்னால், தானியேலுடைய அந்த வேத வசனத்தின்படி 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல ஒரு குறிப்பு இருக்கிறது. கடைசி காலங்களிலே ஒரு கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து மோதும் என்று சொல்லப்பட்ட அந்த காலத்துல என்ன சாம்ராஜ்யம் வரும் என்றால், இரும்பு இருக்குமாம், களிமண் இருக்கும். பொதுவாக இரும்பு வந்து ரோம சாம்ராஜ்யத்தை குறித்து கொண்டு வந்தது. அப்போ ரோம சாம்ராஜ்யம் என்பது கிட்டத்தட்ட ஆரம்பித்து அந்த ராஜ்யத்துலதான் அது ஆளுகை செய்யும் போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்தார். ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டதும் அந்த காலம்தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்ததும் அந்த காலம்தான். அதற்கு பிறகு ஒரு முக்கியமானது, சாலமோன் கட்டின ஆலயம், அது மறுபடியும் புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தையும் இடித்தவர்கள் இந்த ரோமர்கள். அதுல டைட்டஸ் என்ற மன்னனுடைய அந்த ஒரு வெறித்தனத்தை நம்ம பார்க்க முடியும். அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், ஆலயத்தை இடித்து தீக்கிரையாக்கினான். அப்போ இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது ஒரு ஒன்றின் மேல் ஒன்று இராதபடிக்கு ஆலயத்தினுடைய கற்கள் இடிபட்டு போகும் என்று சொன்னார். இடிந்து போனது. அப்படி என்றால் இந்த ரோமர்கள் அப்பொழுது ஆட்சி செய்தார்கள். அப்புறம் அதுக்கு பிறகு என்ன ஆனது? கொஞ்ச நாள் கழிச்சு பிறகு அது மேற்கு ரோம சாம்ராஜ்யம், கிழக்கு ரோம சாம்ராஜ்யம் என்று பிரிக்கப்பட்டது. சிலர் அதை பைசாண்டியர் என்றும் சொல்வார். அதற்கு பிறகு அங்கு என்னென்ன வந்தது என்றால், மம்லுக்கியர் ஒருத்தங்க வராங்க. அதுக்கு பிறகு சிலுவை போர்கள், குருசேட் நடந்தது. அதற்கு பிறகு பல இஸ்லாமிய நாடுகள் அங்கு வந்து அந்த எருசலேம்ல அல்-அக்ஸா மசூதி போன்ற பல மசூதிகளை இங்க கட்டினாங்க. ஒரு காலகட்டத்துல சாலமோன் கட்டின ஆலயத்தினுடைய 2ஆம் ஆலயம் எல்லாம் இடிக்கப்பட்டு போனது. இப்பொழுது அந்த இடத்துல ஒரு மசூதி உள்ளது. இப்போ மீண்டுமா இந்த ரோம சாம்ராஜ்யம், தானியேல் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 7ஆம் அதிகாரம் சொல்லுவது, வெளிப்படுத்தின 13ஆம் அதிகாரங்கள் எல்லாம் மறுபடியும் இந்த ரோம சாம்ராஜ்யம் வளரும். அதை வந்து ரிவைவல் ரோம் சாம்ராஜ்யம் என்றுதான் அதை குறிப்பிடுகிறார். ஒரு மறுமலர்ச்சி, ஒரு புத்துணர்ச்சி அல்லது ஒரு புதிய பார்வையில, புதிய பணத்துல இருப்பார் வந்து ஐரோப்பிய யூனியனோடு கூட அந்த ரோம சாம்ராஜ்யம் இணைந்து மீண்டுமாக எருசலேமையும் இந்த உலகத்தையும் தன் வசப்படுத்தும் என்று கூறுகிறார்கள். இந்த நாளில அந்த ஐரோப்பிய யூனியன் அமைப்பு, அதனுடைய வளர்ச்சி அது மிகவும் அளப்பெரியது, ஆச்சரியப்படத்தக்கது. உலக தலைவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், என்ன இவ்வளவு அதிகமாக இவர்கள் வளர்ந்து வருகிறார்கள் என்று. சரி, அப்போ அது வளரும் என்று சொன்னால் கூட அது வருங்காலத்திலே அது என்ன செய்யும் என்று சொன்னால், இஸ்ரேல் தேசத்தையும் ஏன் உலகம் முழுவதுமே தனது கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இப்பொழுது ஐரோப்பிய அமைப்பில 27 நாடுகள் உள்ளன. 28 நாடுகள் இருந்தன. யூகே, லண்டன், அதை இங்கிலாந்து விலகின பிறகு 27 நாடுகள் உள்ளன. இந்த 27 நாடுகளும் ஒரு மறுபடியுமா இந்த ரோம சாம்ராஜ்யத்தோடு கூட இணைந்து இரும்பும் களிமண்ணுமாக இருப்பார்கள் என்ற ஒரு கருத்து இருந்து வருகிறது. விரைவில் அது நிறைவேறப் போகிறது. அதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்நாளிலே அங்கு ஒன்று இங்கொன்றுமாக இருக்கு, இல்லை என்று நாம் சொல்ல முடியும். அடுத்ததாக யூதர்கள் பல வருடங்களாக போராடி வருகிறார்கள். எங்களுக்கு ஒரு ஆலயம் வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது மத்திய 24ஆம் அதிகாரத்திலே ஒரு கருத்தை சொன்னான். அவன் பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுவான், நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னான். யார் அந்த அருவருக்கு? அந்தி கிறிஸ்து. ஒரு பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற போது அந்தி கிறிஸ்து வரும் நாட்களிலே ஒரு ஆலயம் இருக்கும் என்கிறது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்படும். அதன் அடிப்படையில அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்றால் ஒரு ஆலயம் அமைக்கப்படும். யூதர்கள் மறுபடியுமாய் ஆலயத்தை கட்டுவதற்கான முயற்சிகள் ஈடுபடுகிறார்கள். அதுல சிவப்பு கிடாரி, அந்த ஆலயத்தினுடைய ஒரு பெரிய அதுக்குனே பில்டர்ஸ் அமைக்கப்பட்டு ஒரு அனுமதி பெற்ற உடனே அவர்கள்
ஆலயத்தை கட்டுவதற்கான முயற்சிகள் ஈடுபடுவார்கள். இதற்கான முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டு நம்முடைய காலங்களில் இருப்பதனாலே நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுவும் ஒரு அடையாளம், ஒரு அறிகுறி என்றுதான் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அதோடு முடியாது. இன்னும் சில வசனங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டு வருகின்றன. அதிலே குறிப்பாக நாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் அடிக்கடி நம்ம சபைகளில படிக்கிறோம். கடைசி காலங்களிலே ஒரு கொடிய காலம் வரும் என்று நாம் படிக்கிறோம். என்ன இந்த கொடிய காலம் பார்க்கிறோம்? ஒரு மனுஷனுடைய ஜென்ம சுவாபம் இல்லாத ஜனங்களாக வருவாங்க. இந்தியாவில் சில மாநிலங்களில் நடக்கிற இனக்கலவரம், மதத்தின் அடிப்படையில ஏற்படுற கலவரம், மொழியின் அடிப்படையில ஏற்படுற கலவரம், தண்ணீர் பிரச்சனைக்காக ஏற்படுகிற கலவரங்கள், தனிப்பட்ட மனிதன் வாழ்க்கையில ஒருவன் கோபமா பேசினா இன்னொரு கோபமா பேசி கொலை செய்து விடுகிற அளவுக்கு இந்த சுவாபங்கள், மனித நேயம் குறைந்து வருகிறது, சுவாபங்கள் மாறி வருகிறது. இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூலமாக சபைகளுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கும், ஏன் இந்த வசனத்தை கேட்கிற, இந்த பதிவை பார்க்கிற அனைவரும் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் இவைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூலமாக சொல்லிய தீர்க்க தரிசனங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்க்க தரிசனங்கள் நடக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை மிக சமீபம். அதனாலதான் இந்த தலைப்பு நாட்கள் என்று நான் சொல்வது. அது 1260 நாளாகும். அது ரெட்டிப்பாகவோ மும்மடங்காக மாறலாம். ஆனால் சொல்லிய அனைத்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி விட்டன என்கிற கருத்தை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்டிங் ப்ராபசிஸ் என்று எதுவுமே இல்லை. அவருடைய ரகசிய ராப்சருக்கு சம்பந்தப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் முடிந்து விட்டன. அடுத்த பதிவில ரகசிய வருகையும் பகிரங்க வருகையும் ஒன்றா அல்லது வெவ்வேறா, அது தொடர்பான என்னென்ன குழப்பங்கள் இருக்கிறதோ அது அனைத்தும் பதிலளிக்கும் விதமாக அடுத்த பதிவிலே உங்களை நான் சந்திக்கிறேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை